என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான சாம்பார் தான். ரொம்ப ஈஸியா, சிம்பிளா முருங்காவும், பட்டாணியும் போட்ட சாம்பார் தான். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் வீடியோக்குள்ள போயிடலாம். இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். துவரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதில. அது பார்த்தீங்கன்னா, இது வந்து முருங்கா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 3 முருங்கா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில வந்து கடுகு எடுத்து வச்சிருக்கேன் இதில. இது வெந்தயம் இது. இது பார்த்தீங்கன்னா, சாம்பார் பொடி. இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கேன். இதில வந்து மஞ்சப்பொடி எடுத்து வச்சிருக்கேன். இது பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அது புளி, அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நல்லா நனைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகு சேர்த்துருங்க. கடுகு சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்துருங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த முருங்காய் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது நல்லா கிளறி விட்டுருங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இது ரொம்ப ஈஸியாக இந்த சாம்பார் வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த பேச்சுலர் ரெசிபிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.